பிரஷ் அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஹேண்ட் பேக்ல எடுத்து வச்சிருக்கேன்பா. சோப்பு எடுத்தியா மக்கா? கோப்பா மறந்துட்டேன் பாத்துக்க. கடவுளே, சோப்பு போட்டு குளிக்கிறவங்களுக்கு தானே அதெல்லாம் தேவைப்படும். அந்த நாயெல்லாம் என்னைக்கு குளிச்சி? சோபிமா, சோப்பு பவுடர் ஏதாமோ வருத்தப்படலாம். நீ சோப்பெல்லாம் எடுத்துட்டு போவாத, தேவைப்படாதுல்ல. எப்ப? ஆமா, இவன் சோப்பு கட்டியா கரைச்சிக்கிட்டு கிடக்கலாம். டெய்லி 2 சோப்பு போட்டு குளிச்சிருவோம்ல பாண்டி. குளிக்கலனாலும் அழகா தான் இருப்பேன். நான் வெள்ளை வெள்ளன்னு வெள்ளை எலி போல இருக்கேன். சீச்சி சாரி, வெள்ளை அணில் குட்டி கணங்கா இருக்கேன். என்ன யாருக்கு பிடிக்காது? நான் சோப்பு போட்டுட்டு தான் போகணும்னு யார் எதிர்பார்ப்பா? பாண்டியன் பியாச்ச பாரு. ஒன்னெல்லாம் தண்ணி இல்லா காட்டுல விட்டாலும் உனக்கு பிரச்சனையே இல்லல. வேணா குடிக்கிறதுக்கு மட்டும் எள்ளு போல தண்ணி தேவைப்படும். குளிக்கிறதுக்கு ஒன்னுக்கும் தேவையில்லை. ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல நீ வாழ்ந்துருவா. நீ சொல்லிட்டு பா. நீ தான் குளிக்க மாட்டான்னு கேள்விப்பட்டேன் சின்ன வயசுல இருந்து. பாட்டி எத்தனை நாள் ஒண்ணு சொல்லலாம், சரியான குழுவ பையன் குளிக்கவே மாட்டானு. அண்ணிய கண்டாலே அலறிக்கிட்டுலாம் ஓடுவியா? இப்ப மட்டும் என்ன குளிச்சுட்டா நடக்காரு? குளிச்சு 7 நாள் ஆச்சு. கேட்டா காய்ச்சலு ஜலதோஷம் பாரு. அப்படியாமா? ஆமால, அவரே சரியான பாண்டேரு. அவரே போலதான் நீயே இருக்கா. கோப்பா, சேம் டு யூ கோப்பா. வாழ மக்களே, அப்பைக்கு ஹமாம் சோப் எடுத்து வை. உனக்கு என்ன சோப்பு வேணுமோ எடுத்து வைனா. ஏம்மா, எனக்கு லக்கேஜ் ரெடி பண்ணியா? இல்ல பொய் சொல்லாத. இல்ல, நீ என்னன்னு துணி போடான்னு எனக்கு எங்கெல்லாம் தெரியும். நீ எடுத்து வை. அம்மா, நீ யார் ஆயாச்சுமா? நீ துணி எல்லாம் எடுத்து வச்சிருப்பான்ல நினைச்சேன். நான் மதியம் போன் பண்ணேன்ல, அப்ப மாதிரி சொல்லிருக்கலாம்ல. உன் வாயில கொழுக்கட்டையா வச்சுக்கிட்டு இருந்தா என்ன எப்படி பேக் பண்ணுவேன்? என் திங்ஸ் எதுவுமே எடுத்து வைக்கல. சார்ஜர் அதெல்லாம் எடுத்து வைக்கல. செல்ஃபி ஸ்டிக் எல்லாம் ஒன்னும் எடுத்து வைக்கல. நானே அங்க கொண்டு போய் லெமன் சாதம் அது இதுன்னு கிட்டிட்டடாக்கேன். எனக்கு அதுக்கா நேரம். அப்ப உன் துணி எல்லாம் எடுத்து வச்சாச்சா? ஆமால, சோபி தான் எடுத்து வச்சா. என் துணி, அப்பாக்கு துணி, அவளுக்கு துணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நீ மட்டும் தான் எடுத்து வைக்கணும். உங்க துணி எல்லாம் எடுத்து வச்சது கோணத்துக்கு, எனக்கு துணி எல்லாம் எடுத்து வைக்க முடியாதா? அவளுக்கு இதுக்கு மட்டும் யாருமே கிடைக்காது. எந்த அடையும் போ. இன்னும் நேரம் கிடக்குதுன்னு செய்வேன். 2 மணிக்கூர் கிடக்கு. அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வை. நான் படபடன்னு சப்பாத்தி எல்லாம் சுடணும் போனே அதை சுட்டுக்கிட்டு. ஏம்மா, நீ என்ன குத்தாலத்துக்கு பாபநாசத்துக்கோ இல்லைன்னா கன்னியாகுமரி பீச்சுக்கு மாமா போறா? லெமன் சாதம் சப்பாத்திக்கு பாத்தீங்க. ஏம்மா, அங்க போய் ஏதாவது வாங்கி திங்கலாம். இதெல்லாம் சம்மந்து கேவலப்படுத்தாதம்மா. சும்மா இரு. ஆளுக்கு 25 கிலோ கொண்டு போலாமாம்ல. என்னத்தை கொண்டு போவேன்? சப்பாத்திக்கு பாத்தீங்க ஏதாவது கொண்டு போனா போற வழியில பிளைட் எல்லாம் திங்கலாம்ல. ஓ கடவுளே, பிளேட்ல ஏதாவது திங்க தருவாவடே. ஏன் உனக்கு ஒண்ணு தெரியுச்சு? அது போல. சோபி, உங்க துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சம்மா? ஆமால, இப்ப என்ன? அண்ணனுக்கு துணியே எடுத்து மடிச்சு வையுமா? நீ துணி போட்டாலும் சரிதான், போடாம தெரிஞ்சாலும் பரவாயில்ல. பட்டாப்பட்டியோட தெரியல அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. துணியெல்லாம் எடுத்து அண்ணனுக்கு மடிச்சு வையுமா? 4 ட்ராக் பேண்ட், ஒரு 5-6 டி-ஷர்ட், ஒரு 10 சட்டை எல்லாத்தையும் எடுத்து வையுமா? என்னல லிஸ்ட் பெருசா போகுது. நிறைய துணி வாங்கி வச்சிருக்கியோ? ஆமா, நீங்கலாம் ஒரே துணியை போட்டுட்டு திரியறீங்க. இந்த அனிசபத்தில கலர் கலரா விதவிதமா ரகரகமா போடுவான். துணி மட்டும் தானே மாறும். நாத்தம் முடிச்சவன் பாண்டியன் குழுவா பையன் பியாத்த பையன். கரைச்சி கொட்டாதையும் கொப்ப. இப்படி கரைச்சி கொட்டி தான் எனக்கு உடம்பே தேர மாட்டேங்குது. இப்பமும் சின்ன பிள்ளைகளாக தெரியும். ஆமா, 5 வயசு தான் ஆச்சு இவனுக்கு. 5 வயசு. பால்வாடியில கொண்டு போய் சேர்க்கணும் இந்த நாயை. பால்வாடி போறியல? வாங்கடே, பால்வாடி போறியா பால் வாங்க போறியான்னு எட்டி கோணம். ஒரு துணியெல்லாம் எடுத்து பறக்கி அடிச்சு வைட்டு அண்ணனுக்கு. அண்ணன் கொஞ்சம் லைட்டா பேஸ் வாஷ் பண்ணி பேசியல் பண்ணிட்டு ஓடியாரே. எனக்கு தெரிய வச்சியாது. உன் துணி ஒண்ணே நான் தொட மாட்டேன் பாண்டே. ஒண்ணுமே துவைக்காம நான் கிடக்கு. எனக்கு தெரிய வச்சியாது, நான் தொடவே மாட்டேன். என்ன நம்பாத. ஷப்போ, என்ன வரத்து வாராளுவ. சரி, நானே வைக்கேன். எனக்கு ட்ராலி பேக் எங்க? லேலமோன் ட்ராலி பேக் இந்த எலி கடிச்சு விட்டு பாத்துக்க. கிச்சன்ல கொண்டு போட்டிருந்தனா. எலி கடிச்சிட்டா? இவ்ளோ அசால்ட்டா சிரிச்சிட்டே சொல்லியா எலி கடிச்சிட்டுன்னு? இனி என்னெல்லாம் செய்ய முடியும்? நல்லா கடிச்சு விட்டு பாத்துக்க. அந்த ஆக்கர் கடையில கொண்டு போடுறதுக்கு வெளியே தூக்கி வச்சிருக்கேன். வேணுமா? அத கொண்டு ஒரு தலையில வச்சுக்க. வாழ சப்பாத்தி கருவிடும். அது எலி கடிச்சு விட்டுன்னு சொல்லியாவ. அப்ப எதுல பேக் பண்ணுவேன் துணி எல்லாம்? ஐயோ, ஃளைட்டுக்கு வேற நேரம் ஆயிட்டே. கடைக்கு போனா நேரம் ஆயிருமே. ஐயோ லெட்டி கோணா, உன் பேக் எல்லாம் 3 பேக் வச்சிருக்கேன் லெட்டி. அதுல ஏதாவது இடம் இருக்காட்டி என் துணி எல்லாம் வைக்கிறதுக்கு? லே, நானே இருத்தி புருத்தி வச்சிருக்கேன் போல. லெட்டி கோணா, ஒரு 4 துணியாவது வைட்டி. இல்ல ஒன்னும் கெட்டு போடல. இந்த மஞ்ச பையி கட்ட பையி போத்தீஸ்ல உள்ள பையி எல்லா பையன் அங்கதான் கிடக்கு. அதுல கெட்டி கொண்டு வா. இல்லன்னா ஒரு பெரிய வாளி இருக்குல, பாத்திரம். அந்த பாத்திரத்துக்குள்ள மடிச்சு வச்சு இடுப்புல வச்சு கொண்டு வா. கோணம், இவ்வளவு நேரம் எனக்கு பேக் எலி கடிச்சிருக்கன்னு நம்பனே மட்டி. ஆனா எலி கடிக்கலட்டி. நீ
இந்த நேரத்துக்கு எங்க ஓடு பேக் வாங்க போவோம். ஏ கொப்பா, யாருக்கு வீட்லயாவது ஏதாவது பேக் கிடைக்கான்னு பாப்பானா இருக்கும். லூசு பய. கிளவி ஒத்தைதான் நிக்குது. சித்தி எது நீயா? சித்தி பைசா தரேன் லாஸ்ட் கால வரட்டியல சித்தி. உங்களுக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன் சித்தி, போனே எடுக்கல, கட் பண்ணி விட்டுட்டு இருந்தீங்க. ஏட்டி என் மோமே யாசிட்டே கிடக்காமட்டி வட்டிக்கெல்லாம் பைசா கொடுக்கப்படாதுன்னு, அந்த பைசாயே கொடுக்கப்படாதுன்னு சத்தியம் வேற வாங்கிட்டான். இனி என்னால தர முடியாதம்மா, என்ன விட்டுரு. சித்தி நான் உங்களை நம்பிதான் சித்தி இருந்தேன் பைசா கிடைக்கான்னு. டூருக்கு செலவுக்கு ஒரு பைசா கிடையாது. நான் உங்ககிட்ட இருந்து வாங்கலாம்ல நினைச்சேன். ஏடி நான் சத்தியத்தை போட்டு விட்டேன், இனி என்னால தர முடியாது. நீ வேற யார்ட்டையும் கேட்டு வாங்கின. உங்களுக்கு முதல்ல இப்ப தர முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? நான் என்ன சும்மாயே கேட்டேன், வட்டிக்கு தானே கேட்டேன். முதல்ல என்கிட்ட இல்ல நான் தர மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். எட்டு எதுக்கு சத்த முடியா? ஏன் பயப்படுறிய? உங்க மருமோ உங்களை கொன்னுருவான்னு பயப்படுறியலோ? அவளுக்கு பயந்தானே இப்ப இல்லன்னு சொல்லிறிய பைசா. ஏடி நான் ஒண்ணு அவளுக்கு பயப்படல. என் மோவன் என்கிட்ட வந்து அன்பா பாசமா சொன்னான், ஏமா யாருக்கும் வட்டிக்கு பைசா கொடுக்காதுங்கம்மா, அது நல்லது கிடையாதுமான்னு சொன்னான். இப்ப நான் கேட்டேன், என் பிள்ளைல சொல்லுது அது சம்பாதிக்குது. 50,000 தாங்க, 1,00,000 வேண்டாம், 50,000 தாங்க. ஏட்டி ஒன்றை இங்கிலீஷ்லயே சொல்ல முட்டி. என் மருமவா பியாக் எடுக்க பேர் காட்டி இப்ப வருவா. அந்த சண்டாளி வந்தானா அவன் முன்னாடி நீ பைசா கேட்டு நின்னா பெரிய பிரச்சனை ஆகி பேர முட்டி. சும்மா இரு, பைசாவே கிடைக்காதுன்னு ஆயாச்சு. இனி சண்டை போட்டா என்ன, சண்டை போடாவலையே போனா எனக்கு என்ன. மாமி வந்துட்டா. இது என்ன டீ 50 ரூபா சூ இங்க என்ன டீ செய்யா? ஏன் டீ தெருவுல இருக்கக்கூடாதோ? அந்த தெரு உனக பேர்ல இருக்கோ? சீப்போ தெருவா இந்த தெருவுக்கு பேரு? சின்ன பண்ணு தெரு. இல்லாட்டி இல்ல டீ, நீ தெருவில் நின்று இல்லைன்னா எங்கேயும் போய் கடை இல்ல. என் மாமியார் இருக்கிற இடத்துல எல்லாம் நீ எதுக்கிட்டு நிக்கணும்? அவியிலேயே நாங்கள் கண்காணிச்சுட்டு இருக்கோம், எல்லாம் ஒன்னாலதான். எதுக்கிட்டே அவிய பின்னாடி ஃபாலோ பண்ணி எடுத்துறியா நாய? போட்டிவா வீட்டுக்கு மலேசியா டூருக்கு வரலையா? நான் வருவேன், வராவளியா போவேன், உனக்கு என்ன டீ? நீயே செலவழிக்க எனக்கு. ஆமா, இவ்வளவுக்கெல்லாம் செலவழிச்சு கூட்டிட்டு போனேன்னு எனக்கு என்ன தலைவிதியா? சித்தி கடைசியே கேட்கேன், கிடைக்குமா கிடைக்காதா? என்னதுட்டி கிடைக்கும்? 4 அடியும் 4 உதயம் வேணா கிடைக்கும். இங்க வா தாரேன். நான் பைசா கேட்டிருந்தேன், அதை கெடுத்து விட்டுட்டா. நீ எல்லாம் நல்ல பொம்பளையாட்டி. நீ எல்லாம் ஒருத்தவிய ஒரு டூருக்கு போதுக்காண்டி ஒரு பைசா கேட்டிருக்காவ, அர்ஜென்டி கேட்டிருக்காவ. அந்த பைசாயை தர விடாம கெடுத்து இப்படி நான் டூருக்கு வர்றதையே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கியே. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாட்டி. இங்க பாரு, மூச்சு விட்டுறாத. முதுகெலும்பில்லாத பூச்சி, முதுகெலும்பில்லாத பூச்சி, வாயை திறக்காத. உன்கிட்ட ஒரு பைசாயுமே இல்லையாட்டி டூருக்கு வர்றதுக்கு? ஒரு பைசாயும் கிடையாது டி. ஒரு பைசாயும் இல்லாம தான் டெய்லி பேங்குக்கும் வீட்டுக்குமா 5 நேரம் அலையா. ஓயாம பைசா அக்கௌண்ட்ல வந்துகிட்டே இருக்கு, அதனால தானே ஓடுது. எங்க இருந்துட்டு பைசா வரான்? எனக்கு என்ன, பையன் ஃபாரின்ல இருக்கானா இல்லன்னா மாப்பிள்ளை சம்பாதிச்சு தருவானா? அவனே ஒரு குடிகாரன். இல்லாட்டி மாடு வளர்க்கா, ஆடு வளர்க்கா, கோழி வளர்க்கா, முட்டை விற்கா, பால் விற்கா, ஆடு மாடு விலை இடையில விற்கா, கோழியை விற்கா. உனக்கு அதுக்குள்ள பைசா இல்லை, எங்கட்டி போவோம்? இல்லாட்டி சும்மா கொடுப்பிய எல்லாருக்கும் முட்டை பால் எல்லாம். ஒருத்தரம் கையில பைசா தரது கிடையாது. அதான் சொல்லியே, கையில பைசா தரது கிடையாது. அக்கௌண்ட்ல போடுவாங்கல்ல, அதை எடுக்க தானே பறந்து ஓடியா பேங்குக்கு 5 நேரம். எல்லாம் உங்களால தானே. தள்ளி பாடி நாதாரி ஓடி பேரு. இவ்வளோட்டெல்லாம் உங்களுக்கு எதுக்கு பேச்சு? இது தர மாட்டேன்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் வந்து உயிரை எடுத்துட்டு நடக்கா. முதல்ல தாரேன்னு சொன்னது தப்பா போச்சு. கார் வர கொஞ்சம் லேட் ஆகுமா, 10 நிமிஷம் லேட் ஆகுமா. பேக் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வைக்க சொன்னாரு என் மாப்பிள்ள. கார் நம்ம வீட்டுல வந்து நம்மள கூட்டிட்டு போயிருமா. பெரிய காராட்டி பிடிச்சிருக்கா? நீயே நானும் ஜோசப் தானே பெரிய ஆளு, 2 சின்ன பிள்ளைல தானே. நம்ம மட்டும் போடல, என் ஃப்ரெண்ட்ஸ் அதுல தான் வருவாவ. அந்த உமாவும் சாந்தியுமா? ஆமா, அவைய 2 பேரையும் விட்டுட்டா போக முடியும். அவைய 2 பேரும் வாராவ வண்டியில. அவைய பிள்ளைகள் தான் வருது, எல்லாரும் தான் வாராவ. இப்ப என்ன வண்டி சும்மா தானே, ஃப்ரீயா தானே போவோம், அதுலவே வருவாவ. மாடு இந்த பேக் எல்லாம் நானே எடுத்துட்டு வரணும். சொல்ல கேட்காம அவசரத்துல இழுத்துட்டு போனியல்ல, இழுத்துட்டு வாங்க. நிலா பேசாம வரவனுக்கு மடியில ஏறிக்கிரு, பின்னாடி போய்க்கிறான். அதுல போயிருக்கா இடமே இல்லாத மாதிரி. அம்மே பின்னாடி சீட்ல இருந்தா வாங்கி வந்துறமே. கள்ளி போய் சொல்லாத, போற வழியில பேக்கரில இருந்து பண்டவங்க கண்டதானே முன்னாடி சீட்ல இருக்கா. ஆமா குழந்தை முதல்ல என்கிட்ட சொல்லியாச்சு, அத்தா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ல நீ பாடுங்க பண்டா வாங்கிட்டு போனானு. திங்கணும் எப்ப பார்த்தாலும் திங்க. அத்தா ஏன் டை போட்டு கொடுத்தியா? சும்மா ஃபன். மர்மோனே அழகா வண்டி ஓட்டுறீல, எப்ப படிச்சியா வண்டி ஓட்ட? உன்ன போல அவரு தத்தியா நல்லாதான் ஓட்டுவாரு, மிந்தியே ஓட்ட தெரியும். இல்ல குக்கா, நீ ஒரு மாதிரி தரையில உளுந்து சாவது போல எல்லாம் ஓட்டுவா. துள்ளி துள்ளி போவோம் வண்டி. பாரு மர்மம் எப்படி ஓட்டியாவனு. தத்தி நீ தான் தத்திக்கிருக்கா. தொடங்கிட்டாவ. அத்தா சண்டை போடாதீங்க அத்தா மாமா கூட. மர்மோனே நான் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கேன். நான் சண்டை போடணும்னு நினைச்சிட்டா வந்தேன். துணியை பாருங்க, துணியை இந்த துணியை பார்த்தா எரிச்சலும் கோவமும் தானா வருவு பார்த்துருங்க. நானா வர வைக்கல, தானா வருவே மேல கோவம். துணியை பாருங்க, சுடிதார போட்டு வரான் மலேசியாக்கு. அங்க உள்ள பொம்பளை என்ன நினைப்பாளுவ? இந்தியாவில இதுதான் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸா இருக்கும், இப்படிதான் போட்டு திரிவா வந்து நினைப்பாவ. அத்தா அங்க இருக்கிறது முக்காவாசியுமே தமிழ் ஆள்வதா அத்தா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இது பேரு குர்த்தாவும் பர்த்தாவும். அம்மா சண்டை போடாதீங்கம்மா. யாரடி சண்டை போட்டா? தவுப்பனுக்கு நான் பறந்து வர அளவு சப்போர்ட்டுக்கு. அது ஒரு தத்தி, அது பியாசரி அடக்கம். நீ சும்மா இரு மக்களே. நாய் குலைக்கும் சொல்லிட்டு நம்மளும் சேர்த்து குலைக்க முடியுமா? யார் நாய்? நானா நாய். வரும்போது இருந்து மேக்கப் போட்டல, லிப்டிக் எல்லாம் அடிச்சல,
எல்லாத்தையும் அழிச்சு விட்டியோ? ஆமா அழிச்சிட்டேன். இப்போ என்ன? இல்ல ஏன் அழிச்சா? நான் நேச்சுரலாவே அழகு, நான் எனக்கு எக்ஸ்ட்ரா அழகெல்லாம் சேர்க்க வேண்டாம், அதனாலதான் அழிச்சேன். நீ நேச்சுரலாவே மொட்டை தானே, அப்புறம் எதுக்கு விக்கெல்லாம் வச்சுட்டு தெரியணும்னு மட்டும் ஆசைப்படியா? நீ லிஸ்டிக் அடிச்சத மேக்கப் போட்டதெல்லாம் மரமோன்னு சொல்லட்டா? நான் உன் ஃபிளாஷ்பேக் அவுத்துறட்டா? வேண்டாம் வேண்டாம் அங்காத்த செல்லம்ல அவுக்காதம்மா. வேண்டாமா வேண்டாமா வேண்டாமா, பிளாஷ்பேக் மட்டும் சொல்லிடாதம்மா. இவ்வளவு நாளா கட்டி காப்பாத்துன பிளாஷ்பேக்கை சொல்லிடாத தங்கம். அப்ப மூடிக்கிட்டு இருனே. ஏர்போர்ட்டுக்கு போய் சேர வரைக்கும் வாயை திறக்கப்படாது. ஃப்ளைட்ல வச்சு நீ இருக்க இடமே தெரியப்படாது. புரியுவா? வாயை திறக்க மாட்டேன் மங்காத்தா, வாயை திறக்க மாட்டேன். நீ சொல்லதெல்லாம் கேட்கேன், ஆனா என் பிளாஷ்பேக்கை மட்டும் அவுத்து விட்டுறாது தங்கமே. ஹாய் செலிபிரிட்டிஸ், சொன்ன மாதிரி இன்னைக்கு டூருக்கு கிளம்பியாச்சு. நாளைக்கு ஃப்ளைட்ல வச்சு மீட் பண்ணுவோம். ஃப்ளைட்ல வச்சு நிறைய அட்ராசிட்டிஸ் இருக்கு செலிபிரிட்டிஸ், வெயிட் பண்ணுங்க. நிறைய கெஸ்ட்ஸ்லாம் வர போறாங்க. ஓகே செலிபிரிட்டிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செலிபிரிட்டிஸ். பாய் செலிபிரிட்டிஸ், எல்லாருக்கும் ஹேவ் a nice day. பாய் செலிபிரிட்டிஸ், லவ் யூ.